வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைக்கு சொடுக்கு தக்காளி அப்படிங்கிற ஒரு மூலிகை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சொடுக்கு தக்காளிங்க என்பது இந்த முடக்கத்தானுடைய காய் போன்று முக்கோண வடிவில் இருக்கும். அந்த சொடுக்கு தக்காளியுடைய பழம் அயல் நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு கிலோ 4000 ரூபாய் வரையிலும் சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இது யாருமே இதை பயிர் பண்ணுவதில்லை, அலட்சியப்படுத்திடுறாங்க. ஆனால் மொத்தத்தில் இது பலவிதமான வியாதிகளுக்கு ஒரு மல்டி வைட்டமின் டானிக் மாதிரி. மல்டி வைட்டமின் டானிக்கில் இன்றைக்கி என்ன விலை விற்கிது? அந்த இருக்கிற போஷாக்கு முழுவதுமே தரக்கூடியது இந்த சொடுக்கு தக்காளி. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, பழங்க தான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவானுங்களே. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், அந்த கீரையை எடுக்கணும். நம்ம சுக்குட்டி கீரை மாதிரி அந்த கீரையை ஆஞ்சி எடுத்துடணும். எடுத்து அதை தேங்காய் போட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து சோத்துடன் பிசைந்து சாப்பிடலாம். தொட்டுக்கிற மாதிரி சாப்பிடலாம். இல்லைன்னா பருப்போடு சேர்த்து பருப்பு கீரை மாதிரி அந்த தக்காளியை, அந்த சொடுக்கு தக்காளியுடைய கீரையை மட்டும் நம்ம சேர்த்துட்டு வந்தால் போதும். நமக்கு அவ்வளவு மல்டிவைட்டமின் சத்துக்கள் முழுவதும் கிடைக்கும். இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்த நல்லா தெரிஞ்சுக்குவோம். இதே டயத்தில் அவங்கவுங்களுக்கு செடிகள் இல்லை தோட்டங்கள் இல்லை தொட்டிகள் ஏதாவது இருந்தால், இந்த செடிகளை எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு ஒன்று வளர்த்துங்க போதும். அதுவே வேணுங்கிற அளவுக்கு நமக்கு கீரை கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த கீரையை நம்ம பயன்படுத்தினா நமக்கு தேவையான அளவுக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விட்டமின் சத்துக்கள் கிடைக்கும். மல்டி வைட்டமின் பூராமே நமக்கு கிடைச்சிரும். எனவே இதை சொடுக்கு தக்காளி என்ற பெயரில் இப்போ நம்ம எல்லாம் அழைச்சிட்டு இருக்கோம். இந்த கீரையை நீங்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.